மேட்ச் எப்படி போச்சு பேசிட்டு போங்க ப்ரோ. தமிழ் தெரியாதாண்ணா? தமிழ் தெரியாது. தமிழ்ல தான் சொல்றீங்க, அப்புறம் தமிழ் தெரியாது. It was a good fun match. It was good to watch it. It was fun, but CSK lost. Good match, but CSK lost. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ப்ளே ஆஃப்க்கு போக மாட்டோம். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஓகே. நல்ல மேட்ச். நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ப்ரோ. பரவாயில்ல சார். நைஸ் பேட்டிங் சிஎஸ்கே, பட் லாஸ்ட் ஓவர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் சார். ஒரு ரன்ல விட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். கடைசி 5 பால் இருக்கும்போது கூட ஒரு ஸ்கோப் இருந்தது. கடைசி ஒரு பால்னும் போது தான் அதில் ஒரு விக்கெட் ஒன்று போயிடுச்சு. நல்லா தான் விளையாடினாங்க. ஆனால் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டாங்க. ஃபீல்டிங், பவுலர்ஸ் எக்ஸ்ட்ராஸ் நிறைய போட்டாங்க. தோனி வந்தாரு, 11 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. இதுதான் தோத்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க இன்னைக்கு. இருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். 2 பால்ல 1 ரன். லாஸ்ட்ல மேட்ச் டிரால முடிஞ்சா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே, செத்தாலும் சிஎஸ்கே தான். வயசானாலும் தோனியோட ஸ்டைல் என்னைக்குமே குறையவே குறையாது. தோனி ஆல்வேஸ் தோனி. பத்திரனாதா செம்ம பவுலிங். I came here just to watch MS Dhoni. MS Dhoni does 6 was super. Only TVK. அவ்வளோதான் TVK. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வின் பண்ணிருக்கலாம், பட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சத்யம் சத்யம் ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்குறீங்க என்னாச்சு? சத்யம் சார், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து இன்றைக்கி மேட்ச் பார்க்க வந்திருந்தேன். பட் டிவியில் பார்த்தாலும் தோக்குறாங்க, ஃபோனில் பார்த்தாலும் தோக்குறாங்க. சரி, லைவில் வந்து பார்க்கணும் பார்த்தா அப்போவும் தோக்குறாங்க. கடைசி வரைக்கும் ஃபுல் ஹோப் இருந்துச்சு. டக்குன்னு விக்கெட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சோம். வழக்கம் போல் தோத்துட்டாங்க. பட் இந்த சீசன் நம்ம வந்து கப்பு கொடுத்துட்றோம். கப்பு இது வரைக்கும் ஜெயிக்காதவங்க முடிஞ்சால் ஜெயிச்சு பாருங்கள். சிஎஸ்கே இல்லாத கப்பு பார்ப்போம், களத்தில் சந்திப்போம். எல்லாம் சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு என்னத்தை சொல்கிறது, டீம் என்னது Singh is king. யார் அவரு? ஓ, நீங்க சிங்கா? Singh is king, bro. ஹர்பஜன் சிங்கா ஜி. Singh is king always. I am the proper fan of Dhoni, but Singh is always king. ஓ, great. யார் ஜெயிச்சாலும் இந்தியாங்க. தமிழ் எல்லாம் தமிழ் தான் ப்ரோ. தமிழ் ஓகே, சூப்பர் ஜி. சிங்குங்களே தமிழ் பேசுறாங்க. அப்போ சரி, ஓகே, வாழ்த்துக்கள். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். 10 ரன் அடிச்சாலும் தோனி ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டாரு. ட்ராப் பண்ணு. மேட்சா லாஸ்ட் ஜெயிச்சிருக்கலாம். லாஸ்ட் ஓவர் தப்பு கொடுத்தாங்க. ஆனால் தோனி ஒரு ஈஸி கேட்சை விட்டா. தோனி விட்டா போல அந்த கேட்ச் பிடிச்சதா மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஏன் தொடர்ந்து தோத்துட்டே வராங்க தெரியலையே. தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் எப்படி பண்றாங்க? தோனி ஓபன்ல தான போய் இறங்குறாரு. 10 ஓவர்ல 12 ஓவர்ல ஒரு ஓவர் தான் தோனி ஆடுறா போல. அடுத்த ஓவர்ல அவுட் ஆகுற மாதிரி நான் சொன்னாங்க. தெரியல. மேடம் நீங்க என்ன இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? வா இன்னைக்கு மேட்ச் ஆமா பேசிட்டு போறீங்க. மேட்ச் எப்படி போச்சுங்கம்மா? நல்லா போச்சு. கையில் இருந்த மேட்சை விட்டாங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. தோல்வி காரணம் என்ன? மேட்ச் தோல்வி காரணம் என்ன?
நல்லா தான் போச்சு ஆக்சுவலி. கொஞ்சம் தூரம் நல்லா போச்சு. அப்புறம் தோனி அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. தோனி எல்லா மேட்சும் ஒரு ஓவர் தான் விளையாடுவாங்க. ஆமாம்மா, அவர் எப்போவுமே கேமியோ தான். அதனால் அவர் ஒரு ஓவர் மேலே விளையாட மாட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி என்ன நான் 4 பால் மேலே ஆடவே இல்லை. எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியலண்ணா. நோ வரிஸ், இது மேட்ச் தானே, நம்ம தோக்க ஜெயிக்காது அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. எஸ், நம்ம எஃபர்ட் கொடுத்தோம். மைட் பி இட்ஸ் நாட் லக்கி திஸ் டைம். யா, இந்த மாதிரி பேட்டிங் எல்லாம் பிளேயர்ஸ் தான், அடி வேண்டிய பிளேயர்ஸ் தான். அப்படி இருந்து கூட தொடர்ந்து 8 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஃபீல்டிங் சரியில்லையா இல்லை bowling சரியில்லையா, டஃப் இல்லையா? ஆக்சுவலி வந்து அவங்களோட காம்பினேஷன் தான் ரைட்டாக இல்லை. ஸோ மைட் பி சம்டைம்ஸ் வந்து பேட்டிங் வந்து நல்லா ஆடுறாங்க. பட் இப்போ தே ஹேவ் டு ஸ்கோர் பண்ணுற நேரத்தில் அந்த 200 போகணுங்க போது ஸ்கோர் பண்ண விட்டுடுறாங்க. பட் யா, யூ கேன் நாட் ஹெல்ப் இட். சில சமயம் அப்படிதான் கோட்டையை விட்டுறாங்க. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஓப்பனிங்கே முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரச்சனையே இருக்காது. பவர் பிளேலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி டொக்கு வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி இது? மற்ற டீம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளே 6 ஓவருக்குள்ளே நல்லா அடிக்கிறாங்க. 75 ரன்னு அதுக்கு மேலே தான் அடிக்கிறாங்க. நம்ம டீம் தான் முக்குது பயங்கரமாக. அந்த டைம் சென்னை கூட 5 ஓவர் மட்டும் நல்லா பவர் பிளே விளையாடுறாங்க. அந்த 5 ஓவர் மேலே வந்து அந்த சிங்கிள் தட்டி ஆகிடுறாங்க. அது எதனால? மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குங்க. மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ண முடியும். சரிங்களா? இன்றைக்கி 190 அடித்தாங்க. தோனி அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் அப்படியே எல்லாரும் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? என்ன காரணம்? தொடர்ந்து தோனி வந்து 4 விக்கெட், அந்த ஒரு ஓவர் 4 விக்கெட் தொடர்ந்து. அதான் எதனால? அது என்ன பண்ண முடியும்? பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் இல்லை. தோனிக்கு அப்புறம் எவனுக்காம பேட்டு பிடிக்க கூட தெரியாது. மற்ற டீம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி ஒரு ஓவர் மேலே நின்று ஆட மாட்டாங்க போல. ஒரு ஓவர் மேலே நிற்க மாட்டாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக தொடர்ந்து அவர் கேமியோ போடுறது தான் அவர் வேலை. அவர் வந்து நின்று அடிக்கிற டைப் கிடையாது. இப்போ அவரால் நின்று அடிக்க முடியாது. சும்மா வந்து ஒரு ஓவர் அடிச்சுட்டு போகிறது தான் அவர் வேலை. இப்போ அது ஒரு ஓவர் அடிச்சு லாஸ்ட்ல இறங்கலாம். லாஸ்ட்ல இறங்கலாம், அதுவும் இறங்கலாம், அது தப்பே இல்லை. இறங்கின மாதிரி இறங்கலாம். இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 3வது விக்கெட்டு 4வது விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேட்ஸ்மேனே இல்லையே. அப்போ தானே அடிக்க முடியும். ஒரு 200 மேலே ஸ்கோர் போனோன்னா உங்கள் பேட்ஸ்மேன் நல்லா இருக்கணுங்க. அப்போ தானே அடிக்க முடியும். சரிங்களா? 190 நல்ல ஸ்கோர் தான், இல்லைங்கல்ல. நம்ம போலர்ஸும் கோட்டையை விடுறாங்கல்ல. எவ்வளோ வைடு போட்டார் பார்த்தீங்களா? 10 ரன்னா. இப்படிலாம் நடந்தால் ஸ்கோர் பண்ண முடியாது ஜி. அதான். சரி, தேங்க்ஸ். மேட்ச்சு நல்லா விளையாடினாங்க. ஸ்கோர் நல்ல ஸ்கோர் தான். பவுலிங் லைனப் சரியில்லை. ஒரு நல்ல பவுலர்ஸ் எடுத்துருக்கணும். சிவம் துபே எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கணும், இல்லை ஆல்ரவுண்டராக இருக்கணும். எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபீல்டிங்கும் சரி கிடையாது. ஒரு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீம்லேருந்து இல்லை வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து ஒரு பிளேயர் கண்டிப்பாக வேணும். எல்லோ ஜெர்சிக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் எல்லோ ஜெர்சிலேருந்து ஒரு பிளேயர் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? டீமு கப்பு மேட்ரஸ் வின் பண்ணுவோன்ற சொன்னாங்க. அதாவது கப்பு முக்கியம் கிடையாது. ஆனால் மேட்ச்சு ஆடியன்ஸுக்கு ஒரு நல்லபடியாக கொண்டு போகணும். கப்புன்றது 2வது விஷயம். எல்லா டீமும் கப்புக்காக தான் விளையாடுறாங்க. பட் மேட்ச்சு பார்க்குற போல் நல்ல பிளேயர்ஸ் வச்சு விளையாடணும். 2020க்கு ஏற்ற பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் கிடையாது இந்த டீமில். இந்த டீமில் 2020 பிளேயர்ஸ் கிடையாது. மேபி 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டீம் ஓகே 150 140 டார்கெட் வச்சு விளையாடுவாங்க. அப்போ ஓகே. இப்போ எல்லா டீமே கன்சிஸ்டன்சியாக 220 210 அடிக்கிறாங்க. இவங்க 180க்கே கொஞ்சம் தடுமாறுறாங்க எல்லா மேட்சுமே. தோனி ஒருத்தர் நம்பி டீம் கிடையாது.